ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் கிளம்பும் போதே நைட் டின்னருக்கு பெருசாக எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை. டின்னர் வந்ததும் ஈஸியாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதே அன்னத்தினால சந்தோஷமாக கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் நமக்கு. இது Thursday மார்னிங் எடுத்த வீடியோ தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டஃப் பண்ண பன்னீர் பராட்டா, மதியம் லஞ்சுக்கு ப்ரான்ஸ் கிரேவியும் ஒயிட் ரைஸும் தான். இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் ரெக்வஸ்ட் பண்ணோன்னா ரெகுலராக வாங்குறதுனால ப்ரான்ஸை மேலே நரம்புகள் கூட எடுத்துட்டு பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஜஸ்ட் கழுவிட்டு குக் பண்ணுற வேலை மட்டும்தான். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருது. நம்ம உட்காந்து உள்ளே இருக்கிற இந்த பிளாக் நரம்புகளை எல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால வீக் டேஸ்ல இல்லை, சான்ஸே இல்லை அது யோசிக்கிறதுக்கு. அந்த பெரிய வேலையை அவங்களே முடிச்சு கொடுத்துறதுனால ஒரு ½ அன் ஹவர் இருந்தால் போதும். ப்ரான்ஸில் எந்த டிஷ்ஷை வேணாலும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இப்பெல்லாம் சாம்பார், ரசம், பொரியல் அப்படின்னு யோசிக்கிறத விட நான்வெஜ்ல இந்த மாதிரி ஏதாவது சிங்கிள் ஐட்டம் பண்ணாலுமே வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. அப்படிங்கும் போது இது எனக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக ஃபீல் பண்ணுறேன். நைட் டின்னருக்கு ஜஸ்ட் தோசை மட்டும் ஊற்றினா போதும். இந்த கிரேவி எப்படியும் மிச்சம் இருக்கும். அதையே வச்சு ஃபுல் டேவை ஓட்டிடலாம். வாழ்க்கையில் நிஜமாவே இப்படி எல்லாத்துக்கும் நடக்குதா இல்லை எனக்கு தான் நடக்குதான்னு தெரியல. அன்னைக்கு தான் நினச்சிருப்போம் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாதப்பா, அப்பா பகவானே இப்போ கொஞ்ச நாளாக தான் நமக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனால் அடுத்த நாள் எல்லா கிரகங்கள் கையிலையும் நம்ம ஜாதகம் சிக்கணும் மாதிரி வெயிட் ஐ எம் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக ஏதாவது ஒன்று கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போதே. இப்படித்தான் இந்த வீக்கெண்ட் போச்சு எனக்கு. என் கலைக்கு ஒரு பொண்ணு இந்த 1 மந்த்ல நிறைய நாள் லீவ் போட்டுட்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று மாற்றி சொல்லிட்டே இருந்தா. ஸோ என்னடா இவ்வளோ வீக்காக இருக்காளேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனால் பத்தாது, மெடிசன் சாப்பிட்டா பத்தாது, இந்த ஃபுட்டை சாப்பிடு, அந்த ஜூஸை குடின்னு நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இது எல்லாம் கடவுள் பக்கத்தில் நின்று கேட்டாரான்னு தெரியல. நானே பெரிய ஜூஸ் விரும்பியெல்லாம் கிடையாது, ஃப்ரூட்ஸ் விரும்பியும் கிடையாது. மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இந்த 3 தவிர எனக்கு வேற எந்த பழத்து மேலையும் பெரிய ஈடுபாடு கிடையாது. வீட்டில் நிறைய இருந்தாலுமே அதை சாப்பிட மாட்டேன். யாராவது கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா ஓ இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிட்றாளு. சாட்டர்டே மார்னிங் எந்திரிக்கும் போதே லைட்டான தலை சுத்தல், வருஷத்துல 1 தடவை 2 தடவை அப்பப்போ பிபி லோ ஆகி இப்படி போறது உண்டு. ஸோ இது ஒரு ரொட்டீன் விஷயம் தான். ஆனா எப்படி ஒருத்தங்களுக்கு கரெக்டா நம்ம ஏதாவது அட்வைஸ் பண்ணும்போது திரும்பி நம்மளையே அடிக்கும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி அடிச்சதுன்னு தான் எனக்கு தெரியல. இந்த வீக்கெண்ட்ல அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நிறைய பிளான் வச்சிருந்தேன். ஆனா ஒட்டுமொத்தமா 2 நாளையும் தூங்கியே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஹெல்த் நல்லா இருக்குன்னு கூட ஒரு சின்ன சந்தோஷப்பட்டக்கூடாது மனசால கூட அப்படின்னு அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.